வணக்கம். வில்லம்பு செய்திகள். திருவள்ளூர் அருகே மதுபோதையில் தாயை திட்டிய தந்தையை கத்தியால் குத்தி கொலை செய்த மகனின் செயலால் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் பூந்தமல்லி அடுத்த திருமெழிசை பஜார் பகுதியில் வசித்து வந்தவர் பாபு. கார்பெண்டரான இவர் திருமெழிசையில் உள்ள கம்பெனியில் வேலை பார்த்து வந்தார். இவரது மனைவி தேவி. இவர்களுக்கு ஒரு மகன் ஒரு மகள் உள்ளனர். மகளுக்கு திருமணமாகிவிட்டது. இவர்களது மகன் தமிழரசன் 10ஆம் வகுப்பு வரை படித்துள்ள தமிழரசன் தனியார் கம்பெனியில் வேலை செய்து வந்தான். கடந்த 6 மாதங்களுக்கு முன்பு ஏற்பட்ட சாலை விபத்தில் கால் முறிவு ஏற்பட்டு வேலைக்கு செல்லாமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாபு மது போதையில் வந்து மனைவி தேவியிடம் தகராறில் ஈடுபட்டதாக தெரிகிறது. அப்போது வீட்டுக்கு வந்த மகன் தமிழரசனையும் திட்டியதோடு தாயையும் அடித்ததாகவும், இதில் தந்தையிடம் தகராறில் ஈடுபட்டதோடு வீட்டில் இருந்த கத்தி எடுத்து தந்தையின் நெஞ்சில் குத்தியுள்ளார் மகன் தமிழரசன். இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த தந்தை பாபு சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து உயிரிழந்தார். இதுகுறித்த தகவலின் பேரில் வெள்ளவெடி காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாபுவின் உடலை கைப்பற்றி உடற்கூறு திருவள்ளூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை நடத்தினர். அதில் மதுபோதையில் வந்த தந்தை தமது தாயை தாக்கியதால் ஆத்திரத்தில் மகனும் குடிபோதையில் வந்து தந்தையை கத்தியால் குத்தியதில் உயிரிழந்தது தெரியவந்தது. இதனையடுத்து மகன் தமிழரசனை கைது செய்தார்கள். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள வெள்ளவேடு காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். மதுபோதையில் தாயை தாக்கிய தந்தையை மகனும் மதுபோதையில் கத்தியால் குத்தி கொன்ற சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வில்லம்பு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.